வணக்கம். மூலனூர் பக்கத்தில் நம்ம கஸ்டமருடைய தோட்டத்தில் அவருடைய 7.5 ஹெச்பி ஹை ப்ரெஷர் ஏர் கம்ப்ரஸர் ஆயில் லீக் ஆகுது. 2வது ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இல்லைன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாரு. நம்ம இங்கே வந்து பார்த்தோம். ஆயில் லைட்டு லீக்கேஜ் இருந்தது பைப்லையெல்லாம். சரின்னு கம்ப்ரஸர் ரன் பண்ணோம். பேரிங் கிராங்க் சவுண்டெல்லாம் எதுவுமே இல்லை. சரி சென்டர் கூலர் கழட்டிட்டு ஏர் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு சென்டர் கூலர் கழட்டிட்டு 2 சிலிண்டருமே பார்த்தோம். பெரிய சிலிண்டர் நல்லா காற்று இழுக்குது, நல்லா ஏர் ப்ரெஷர் இருக்குது, ஆயில் லீக்கேஜ் இல்லை. ஆனால் சின்ன சிலிண்டர் வந்து ஏர் அந்தளவு இழுக்கல, ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தது. சரி நம்ம ஹெட்டும் கழட்டிட்டு சின்ன சிலிண்டரில் நம்ம ரிங்ஸ் பழைய ரிங்ஸ் போட்டு பார்க்கும்போது பாருங்கள், இது ஒரு 2 mm கேப் மேலே இருக்குது. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஆயிலும் இறக்கும், ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்காது. இப்போ புது ரிங்ஸ் போட்டோம், இது பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்தளவு இருக்கணும், கேப் இருக்கக்கூடாது. ஹெட்டு சிலிண்டர்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சிலிண்டர் வந்து லாக் பண்ணிவிட்டு மேலே வந்து வால் பிளேடு இதெல்லாம் மாற்றி நம்ம ஏர் ப்ரெஷருக்காக சென்டர் பிளேட்லாம் போட்டு ஃபைனலெல்லாம் லாக் பண்ணிட்டோம். இது வந்து பெரிய சிலிண்டர் 90 mm, சின்ன சிலிண்டர் வந்து 50 mm வரும். 7 ஹெச்பி ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸரு. ஆயில் இண்டிகேட்டர் மாற்றி கம்ப்ரஸருக்கு வந்து ஆயில் ஒரு கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரன் பண்ணிட்டோம். ஏர் ப்ரெஷர் நல்லா இருக்குது. சென்டர் கூலர் போட்டு ரன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வருது. உங்களுக்கு சரியான படியில் ஆள் இல்லை, அது வந்து செஞ்சால் அந்த வேலை திருப்திகரமாக இல்லை அப்படின்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.